இந்த கதை பாரசீகத்திலே நடந்த கதை. அதனால இதுல மெக்கா வருது. ஆனா அவங்க மதம் என்னவோ அந்த மதத்துக்கு தகுந்த கோவில அதை பார்த்துக்கலாம். ஒண்ணு மதத்தை சேர்ந்த கதையெல்லாம் கிடையாது. பாரசீகத்தில் இருந்த ஒருத்தர் நிறைய தப்பு பண்ணிட்டான், நிறைய பாவம் பண்ணிட்டான், நிறைய மிஸ்டேக்ஸ். அவனுடைய வாழ்க்கை முழுக்க பாவம் பண்ணிக்கிட்டே இருந்தான். கடைசியில மனம் திருந்தி நான் மெக்காவுக்கு போறேன்னு முடிவு பண்ணிட்டான். மெக்காவா இருக்கலாம், காசியா இருக்கலாம், அது கிறிஸ்தவர்களினுடைய தேவாலயமா இருக்கலாம், எதுவா வேணா இருக்கலாம். அது போறதுன்னு முடிவு பண்ணிட்டான். முடிவு பண்ணி பாதி போயிட்டான். கொஞ்ச தூரம் போன உடனே அவனுடைய காலம் முடிந்து விட்டது. அங்கேயே அவனுடைய வாழ்க்கை நிறைவடைந்து விட்டது. இப்ப தேவர் லோகத்திலிருந்து எல்லாரும் இவனை சொர்க்கத்துக்கு அனுப்புறதா நரகத்துக்கு அனுப்புறதான் சண்டை. சில பேர் சொன்னாங்க அவன் பாவி, அவன் நிறைய பாவம் பண்ணிட்ட, சொர்க்கத்துல சேர்க்கவே முடியாதுன்னாங்க. சில பேர் சொன்னாங்க பாவிதான், தப்பு பண்ணிட்டான், ஆனா கோவிலுக்கு போக வந்துட்டான்ல, அதனால சொர்க்கத்துக்கு. பயங்கர சண்டை ஆயிடுச்சு. கடைசியில இறை தூதர் வந்தார். என்ன ஒரே சண்டை, என்ன அமக்கலைங்க சொன்னீங்க, இவன் சொர்க்கத்துக்கு அனுப்புறதா நரகத்துக்கு அனுப்புறதா, எங்களுக்கு ஒரே கன்ஃபியூஷனா இருக்கு. அவர் சொன்னார், சரி அவன் வீட்டிலிருந்து கோவில் வர இருக்கிற டிஸ்டன்ஸா அளந்துட்டு வாங்க, போய் ஃபுல்லா தண்ணி கொடுத்தீங்கன்னா முடிங்கன்னு அர்த்தம். அது எனக்கு தெரியாது. அந்த டிஸ்டன்ஸை முழுக்க மெஷர் பண்ணிட்டாங்க. மெஷர் பண்ண உடனே இவன் எவ்வளவு தூரம் இருந்தான், மிட் பாயிண்ட்டுக்கு, மிட் பாயிண்ட் நடுப்புள்ளி, நடுப்புள்ளிக்கு முன்னாடி இருந்தா நரகத்துக்கு அனுப்பிச்சிருங்க, நடுப்புள்ளியை தாண்டி போனால் சொர்க்கத்துக்கு அனுப்பிச்சிருங்கன்னு சொல்லி கடவுள் சொன்னார். வேக வேகமா அளந்து பார்த்தாங்க. அவன் பாருங்க அதிர்ஷ்டத்தை, அந்த மிட் பாயிண்ட்ல இருந்து ஒரு அடி முன்னால போயிட்டான். அதனால அவனை சொர்க்கத்துக்கு அனுப்பி விட்டார்கள். இப்ப எல்லாரும் இறைவனிடம் கேட்டார்கள், ஒரு அடியில தப்பிச்சுதான் இவன். அந்த ஒரு அடி எந்த அடி? இவ்வளவு அடி நடந்தான்ல, எந்த ஒரு அடி அவனை காப்பாற்றியது என்று கேட்டார்கள். கடவுள் சொன்னார், வீட்டிலிருந்து கிளம்பி வெளியே வர அவன் எடுத்து வைத்த முதல் அடி இருக்கிறதே, அந்த முதல் அடிதான் அவனை காப்பாற்றிய அடி என்று சொன்னார். எனவே அன்பான சொந்தங்களே, நண்பர்களே, எந்த பெரு முயற்சியிலும் நமக்கு தேவை முதல் அடியை எடுத்து வைப்பதுதான். ஒன்ஸ் யூ டேக் த ஃபர்ஸ்ட் ஸ்டெப், பாதைகள் தங்களை தாங்களே உருவாக்கி கொள்ளும்.